இன்றைய நாளிலும் இயேசப்பா அவங்களுக்கு சொல்கிற காரியம் குறைவுபடாது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற சிங்கங்கள் கூட, அதனுடைய குட்டிகள் கூட சில நேரங்களில் பட்டினியாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குமாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கத்துக்கு எந்த ஒரு மிருகத்தையும் வேட்டையாடி தனது இரையாக கொள்ளக்கூடிய தைரியமும் பலமும் அந்த சிங்கத்துக்கு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சிங்கத்துக்கே சில நேரங்களில் இரை கிடைக்காதபடிக்கு அதனுடைய குட்டிகள் பட்டினியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. தேவன் அவர்களை நிறைவாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடும்படிக்காய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை நாங்கள் எந்த நேரத்தில் தேட வேண்டுமோ அந்த நேரத்திலும், எந்த வகையில் தேட வேண்டுமோ சரியான விதத்திலும் தேவனை நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நாங்கள் தேவனை தேடும்போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவுகளாக மாற்றி, சகலத்தையும் நன்மையாக மாற்றி, தேவன் எங்களுக்கு நன்மையால் முடிசூட்ட போதுமானவராக இருக்கிறார். சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அதனுடைய குட்டிகள் பட்டினியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். நாங்கள் ராஜாவாக இல்லாட்டாலும் நாங்கள் ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. ராஜாவாகவே இருந்தாலும் தேவனை தேடாவிட்டால் அந்த வாழ்க்கை நிறைவுபடாது. நாங்கள் ராஜாவாக இல்லாட்டாலும் தேவனை தேடும் பொழுது ராஜாவை பார்க்கிலும் எங்களுடைய வாழ்க்கையை தேவன் நன்மைகளாக மாற்றி சகலத்தையுமே நிறைவாக நடத்த போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.